Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான கிட்ஸ் ஸ்பெஷலான பாஸ்தா தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் போல பாஸ்தா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்குது. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச கேரட், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச கேப்சிகம், பச்சை மிளகாய், பீன்ஸ், கட் பண்ணி வச்ச இஞ்சி, கட் பண்ணி வச்ச பூண்டு, வேக வச்ச பச்சை பட்டாணி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி, உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணிடணும். இது வந்துட்டு ஒரு 10 minutes போல் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் அந்த பாஸ்தா மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெறும் அந்த பாஸ்தாவை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை கொஞ்சம் ஸ்பைசி ஆக்கணும். ஸோ இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணிடலாம். வந்துட்டு ஒரு 1 minute போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மீதி இருக்கிற காய்கறிங்களையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட், கேப்சிகம், வேக வச்ச பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவுக்கு வந்துட்டு நீங்கள் 2 டொமேட்டோ பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. இந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷ்டப் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோ அப்புறமா இந்த காய்கறி எல்லாம் வேகணும். ஸோ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes போல் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷ்டப் ஆகிருக்கு. கூடவே அந்த காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 5 minutes போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலாம் வேக வச்சதுனால ஒரு 5 minutes போல் இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 7 minutes போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சிம்பிளான கிட்ஸ் ஸ்பெஷல் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.